Exercise 5.5 fourthல second sum construct a square WEST WS equal to 7.5 cm. அதை தான் நம்ம givenல எடுத்து எழுதுறோம். given a square WEST WS equal to 7.5 cm நம்ம diagonal அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரஃப் டயக்ராம் இந்த கொடுத்துருக்கிற given டயக்ராமுக்கு நம்ம ஆப்டாக என்ன செய்கிறோம், ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அது WEST புரியுதுங்களா? அப்படி வரைஞ்சிட்டோம்னா அங்கே மெஷர்மெண்ட் அது என்னது, ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு, ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு வரைகிறது தான் எப்போயுமே என்னது டயகனல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை தான் நம்ம ஏர்லியர் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த 7.5 ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் வரைகிறதுன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு, நம்மளுக்கு 1 மார்க் கிடச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபேர் டயக்ராம் இப்போ வரைய போகிறோம். புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்கிறதுல பேஸ் என்னன்னு பார்க்குறோம். கொடுத்துருக்கிறதுல பேஸ் நம்மளுக்கு தெரியுமா? பேஸ் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வெறும் டயகனல் ஒண்டி தான் இருக்குது. அந்த டயகனல் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 7.5. அதை இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 7.5க்கு ஒரு மெஷர்மெண்ட் இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 7.5க்கு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அப்போ மெஷர்மெண்ட் எடுத்த உடனே அதை நம்ம என்ன செஞ்சிடறோம், மார்க் பண்ணிக்கிறோம். எப்படி மார்க் பண்ணுறோம், WS அப்படின்ட்டு. இதை வந்து டபிள்யூவாகவும் இதை வந்து நம்ம எஸ்ஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது டபிள்யூக்கு நம்ம இங்கே டபிள்யூன்னு போட்டுடுறோம். அடுத்தது இதுக்கு எஸ்ன்னு போட்டுடுறோம். இதை வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 7.5 சென்டிமீட்டர் அப்படின்றது அதையும் நம்ம போட்டுடுறோம். இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் எதில், ஸ்கொயரில் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க் ஒன்று இப்படி மேலே இப்படி ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம். அதே ஆர்க்கை நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் இப்படி போட்டுக்கிறோம். இதே மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், டபிள்யூவில் வச்சு அங்கே ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம். அதே ஆர்க்கு தான் கீழேயும் நம்ம இப்படி போடுறோம். புரியுதுங்களா? இப்படி இந்த 2 ஆர்க் அடிச்சிட்டோம்னா அந்த 2 ஆர்க்கு கிடைச்ச பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு பர்பண்டிகுலர் WSக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று கிடைக்கும். அந்த பர்பண்டிகுலர் லைனை நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரைஞ்சாச்சு. அது எவ்வளோ இருக்கும், ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 90 டிகிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன கொடுத்துக்கிறோம், O அந்த சென்டருக்கு கொடுத்துட்டு நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், 7.5 சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு பார்க்குறோம். இப்போது 7.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.75 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 3.8க்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 3.8 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ட்ராப் பண்ணுறோம். இந்த 3.8 அப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த 0ல் வச்சு இந்த சென்டர் இல்லைங்களா, இதை வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதேமாரி இங்கேயும் ஒரு ஆர்க் ஒன்று இப்படி போடுறோம். இந்த 2 ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பேர் ஒன்று கொடுக்குறோம். அந்த பேர் தான் என்னது, டபிள்யூனா இங்கே என்ன வரும், WE இல்லைங்களா, E. இது என்னது, S. இது என்ன வரும் நம்மளுக்கு, T. அப்போது இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இதுமாரி என்ன செய்கிறோம், இந்த எஸ்ஸையும் இங்கே இருக்கிற இந்த T இருக்குது இல்லைங்களா, இந்த எஸ்ஸையும் Tயும் ஜாயின் பண்ணிட்டோம். அதேமாரியே இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இந்த டபிள்யூவும் இந்த E இருக்குது இல்லைங்களா, இதையும் இந்த டபிள்யூ இந்த E இது ரெண்டுத்தையும் நம்ம அழகாக இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். அதேமாரியே நம்ம என்ன செய்கிறோம், இந்த எஸ்ஸையும் இந்த ஈயும் இங்கே இருக்குது இல்லைங்களா, E இங்கே S இது ரெண்டுத்தையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதேமாரி இங்கே என்ன செய்கிறோம், நம்ம இந்த TW இல்லைங்களா, அந்த Tயும் இந்த Wயும் நம்ம என்ன செய்கிறோம், அழகாக இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, WEST அப்படின்ற ஒரு அழகான ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிடைக்குது. ஸ்கொயர் ஒன்று கிடைக்குது இல்லைங்களா. அப்போ அந்த ஸ்கொயர் வந்து எப்போயுமே நம்மளுக்கு ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டயகனல் தான் 7.5, சைடு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சைடை வந்து அழகாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது எவ்வளோ வரும்னா 3 எவ்வளோ வருது, 5.3 இல்லைங்களா.
5.3 வருது. அப்போது நம்ம அது மெஷர்மெண்ட்டை வந்து என்ன செய்கிறோம், 5.3 அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம். 5.2 5.3 தான் கரெக்டாக வருது உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போது A ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர். அப்போ A ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர். அப்போது அடுத்து இது என்ன செய்யணும், ஆல் த சைட்ஸ் ஈக்குவல் தானே, அப்போ இதுவும் அதே தான் 5.3 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 5.3 சென்டிமீட்டர் இல்லைங்களா. இப்போ இப்படி நம்ம இது வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே போயிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி போட்டுடணும். போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா. இப்போ அடுத்தது எப்படி கேல்குலேஷன் ஏரியா பார்க்கலான்ப்பா. இப்போ நம்ம கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே வரோம். கேல்குலேஷன் ஆஃப் தட் ஏரியா, த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் WEST ஈக்குவல் டு A ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது A ஸ்கொயர்னா A இன்ட்டு A சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடலாம், இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடலாம். அப்போ A வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 5.3 இல்லைங்களா. இந்த 5.3 தான் A. ஏன்னா ஆல் த சைட், ஏன்னா ஸ்கொயருக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த சைட்ஸு 5.3 இன்ட்டு 5.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டால் ஏரியா ஈக்குவல் டு 28.09 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் WEST. இப்படி இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் போட்டுட்டோம், 1 மார்க் அடிச்சிச்சு. இந்த ஃபேர் டயக்ராம் போட்டோம், ஃபேர் டயக்ராமுக்கு 1 மார்க் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே என்டர் பண்ணோம், அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம். புரியுதுங்களா. அந்த மெஷர்மெண்ட்டையும் போட்டதுக்கப்புறம் ஸ்டெப்ஸை அழகாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் 8 மார்க்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 8 மார்க்ஸு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு புரியலைன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2-3 தடவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு 4-5 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். புரியுதுங்களா. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வரைஞ்சி பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக போடுறீங்களோ அப்படி ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.